ஸோ கைஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிடிஏ காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மணிஷ் தம் பிரியாணிக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆம்பியன்ஸ் லைட்டிங் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக நிறைய கப்பிள்ஸ் ஃபேமிலின்னு நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனதுனால எங்களுக்கு தனியாக டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலி காம்போ சிக்கன் போன்லெஸ் பிரியாணி அது போக ஒரு வெஜ் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி அப்படியே சுட எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைப்பாங்கன்னு பார்த்தா கடன் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாஸ்மதி சீரக சம்பா ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் சீரக சம்பா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே பார்க்கவே அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருந்தது. சிக்கன் பீஸுமே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. மசாலாலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த காம்போவில் 3 எக்கு 4 குலோப் ஜாமுன் ஒரு 750 ml கோக்கு அது போக 8 பீஸ் கபாப் கொடுத்துருந்தாங்க. 2 வருஷமா இந்த மணிஷ் பிரியாணி இருந்திருக்கேன். ஆக்சுவலி வெஜிடேரியன். எனக்கு வேறு எங்கே பிரியாணி சாப்பிட்டாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே வரல. இங்கே வந்து வெஜ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ கைஸ் இங்கே சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை வெஜ் பிரியாணியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான் கைஸ். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் டச்சுக்காண்டி நாங்கள் குலாப் ஜாமுனையும் கோக்கையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை.